வெல்கம் டு ஆராதனா கிச்சன். இப்போ வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் தனியா பவுட்ரு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் வச்சுக்கிடுவோண்ணே. 1 2 3 சரியா? அரிசி மாவு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கணும், அப்போ தான் மொரமொரப்பாக வரும்ண்ணே. அப்புறம் கான் மாவு போடணும். கான் மாவு 1 ஸ்பூன், கான் மாவு 1 ஸ்பூன் சரியா? இப்போ சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு போடணும். நம்ம எவ்வளோ மீன் வச்சுருக்கோமோ அதுக்கு தேவையான அளவு உங்களுக்கே தெரியும் சரியா? இப்போ தண்ணி ஊற்றி நல்லா குழச்சிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ஃபிஷ்ஷை வந்து முக்கி போடுற அளவுக்கு. தேவையான அளவு தான் உப்பு போடணும். எவ்வளோ மீன் இருக்கோ அது தகுந்த மாதிரி மசாலா, அது தகுந்த மாதிரி உப்பு. மீறிச்சுன்னா அது குழம்பு தாளிச்சிக்கலாம். அந்த மசாலாவை வேஸ்ட் ஆகாது. இப்போ மீன் எடுத்து மசாலாவில் மிக்ஸ் பண்ணி நம்ம தட்டில் வைக்க போகிறோம். இது ஒரு வெளியில் 10 நிமிஷம் ஊறணும். அதுக்குள்ளே ஃப்ரிட்ஜிலையும் அப்புறம் வச்சுக்கலாம். அப்போனா பொரிக்கும் போது நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் வெளியில் வச்சுருக்கணும் ஃபேன் காற்றுல. ரொம்ப தண்ணியாக இருந்தால் மசாலா வந்து அதில் ஒட்டாது. எண்ணெயில் போடும்போது தனித்தனியாக பிரிஞ்சிடும். அதனால் இப்படி கெட்டியாக இருக்குன்னு நல்லாயிருக்கும். இப்போது 1 கிலோ மீன் வாங்கினோன்னா 3/4 கிலோ பொரிக்கிறதுக்கு நம்ம மசாலா போட்டு வச்சிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும். எண்ணெய் இப்போ காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மீன் எடுத்து ஒன்றா போட போகிறோம். 4 மீன் போட்டுருக்கேன். ஃப்ரை ஆகிடுச்சு. மீன் இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுப்போம். அடுத்தால போடுவோம். இப்போது சுவையான மீன் வறுவல் ரெடி.